நான் இன்று உங்களுடன் சிலுவை உபதேசத்தை மிகவும் தெளிவாக பேசப்போகிறேன். வேதம் இந்த அளவு ஆழமாக விவரமாக எல்லோருக்கும் புரியும்படிக்கு எழுதி வைத்திருந்தும் இது நமக்கு எட்டாத ஒரு புத்திக்கு விளங்காத ஒரு விஷயமாக இன்று வரை இருக்கிறது. அவர் சிலுவை உபதேசம் என்பதை மிகவும் தெளிவாக நம்முடைய ரட்சிப்பை பற்றி தான் பேசுகிறார். நாம் கிறிஸ்துவின் சாயலாவதை பற்றி பேசுகிறார். ஆரம்பத்திலேயே நீங்கள் மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லோரும் நாம் எல்லோரும் புத்திர சுவிகாரத்தை, புத்திரர்கள் அல்ல, சுவீகரிக்கப்பட்ட புத்திரர்கள், அடாப்டட் சைல்டு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பிகாட்டன் சைல்டு, அவருடைய நேரடி குமாரன். நாம் அடாப்டட் சைல்டு. ஆனாலும் அடாப்டட் சைல்டு போல புத்திர சுவீகாரர்கள் போல ஆண்டவர் நம்மை நடத்துவதில்லை, தன் சொந்த புத்திரனாகவே நடத்துகிறார். அதனால் தான் இப்படி சொல்லுகிறார், பயப்படுவதற்கு, மீண்டும் பயப்படுவதற்கு ஏதுவான அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை என்று சொல்லுகிறார். அடிமைத்தனம், பயந்து பயந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படி நடந்தால் என்னை கொன்று விடுவார், இப்படி பேசினால் இப்படி அடித்து விடுவார், அவர் எனக்கு ஏதாவது தரமாட்டாரா? அப்படித்தான் மூத்த குமாரன் பயந்து பயந்து தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். தனக்கு ஏதேனும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்ன செய்தால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று தான் அவன் கிரியை செய்கிறான். இது அருவருப்பு தேவனுக்கு. ஆமாம், இது அருவருப்பு. தன்னுடைய பிள்ளையாகவே நம்மை பாவிக்கும்போது நம் சுயாதீனர்கள், சுதந்திரர்கள், அவருடைய அன்பை பெற்றவர்கள். அவர் அன்புக்காகவே நாம் வாழ வேண்டும். அவர் தருவதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாழாமல் அவர் அன்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை அண்ட வேண்டும். அவரும் அன்பை தருகிறார், நாமும் அன்பை அவருக்கு பிரியமாக, அவருக்கு பாத்திரமாக நடப்பது எப்படி என்று தேடி விசாரித்து ஆராய்ந்து அவரை சந்தோஷப்படுத்துவதில் நடந்தோமானால் அவரும் சந்தோஷப்படுவார். தனக்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு என்றே கொடுத்து விடுவார். நாம் சுதந்திரர்கள். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சுதந்திரர்கள், கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர்கள் என்கிறார். அது எண்ணி பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உடன் சுதந்திரன். இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் உண்டோ உடன் எனக்கும் அது உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன மகிமையோ, இயேசு கிறிஸ்துக்கு என்ன விதமான அன்போ, அதே தரமான அன்பு, அதே தரமான மகிமை, அதே தரமான வாழ்க்கை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எனக்கு என்னத்தை தருவார் என்று இந்த உலகப்படியாகவே ஆண்டவரை அண்டி ஒரு அடிமைத்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை விளங்கி கொள்ள நமக்கு தெரியவில்லை. தேவன் என்றால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவற்றிலிருந்து எதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிமைத்தனமான ஒரு அனாதையினுடைய சிந்தை, எதையா பெற்றுக்கொள்ளலாம், எதை வாங்கிக்கலாம். நாம் அனாதை இல்லை, அவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளி. அவர் வீட்டுக்குள் நாம் பிரவேசிக்கலாம், ஆனால் அதை வீட்டுக்குள் வராது. அவரோடு சேர்ந்து சாப்பிடலாம், ஆனால் அதை சேர்ந்து உட்கார முடியாது, பழக முடியாது, அவருடைய பொருள்களை ஆள முடியாது. அந்த இளைய குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டில் ஆடி பாடி களி கூறுகிறான். அவனுக்கு அழகான செருப்பு, கை நிறைய கைகளில் மோதிரம், பட்டு சட்டை உடுத்தி பாடல்களும் பாடலுமாக விருந்துமாக அவனுடைய காலங்கள் செல்கின்றன. இப்பொழுது அவருடைய அன்பை தான் அவன் தேடி வந்தான். ஒரு அன்பு அவனுக்கு கிடைக்கிறது. நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறோ மாட்டீரோ என்று பயந்து உம்முடைய அன்பு எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறான். அன்பு மட்டும்தான்
அவன் தேடும்போது தேவன் அது பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்க பண்ணுகிறார். நாம் இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை, அன்பை சொல்லுகிறது. அவருடைய அன்புதான் ஆசீர்வாதம். நான் எதையும் தேடவில்லை. இந்த மனமாற்றம் எப்படி நம்மிடம் உண்டாகும்? இதைத்தான் இந்த சிலுவை உபதேசம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவன் என்றால் என்ன? அவன் மாம்சத்துக்கு உரியவன் அல்ல. மாம்சத்துக்குரியவன் தான் அடிமை, அனாதை. ஆவிக்குரியவன் சுதந்திரவாளி. அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கும்போது எதை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி வாழலாம், எப்படி என் நாட்களை அமைத்து கொள்ளலாம், எப்படி வீடு கட்டலாம், எப்படி பரீட்சையில் பாஸ் ஆகலாம், எப்படி எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் என்று அவன் மனம் தன் இஷ்டப்படி நன்மையும் தீமையும் இன்னதென்று அறிந்து நன்மைகளை தேடி தேடி உயர்வான நன்மை எது என்று தேடி அதை அடைய முயற்சி பண்ணோம். இவன் மாம்சத்துக்குரியவன். ஆனால் ஆவிக்குரியவன் அப்படியல்ல. ஆவிக்குரியவன் கிறிஸ்துவனுடையவன். நாம் ஆவிக்குரியவர்களாக இல்லாவிட்டால் கிறிஸ்துவிடம் நமக்கு பங்கில்லை. மிகவும் தெளிவாக ரோமர் 8:9 சொல்லுகிறார், நமக்கு அவரிடம் பங்கில்லை. நான் பேசுகிற வசனங்கள்லாம் ரோமர் 8 தான் எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். அந்த ஆவிக்குரியன் நீ ஆகாவிட்டால் நீங்கள் எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தாலும், பரிசுத்தாவி பெற்றவராக இருந்தாலும், நீங்கள் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தாலும், எவ்வளவுதான் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அவருக்குரியவர் அல்ல. மிகவும் தெளிவாக சொல்கிறார். மாம்சத்துக்குரியவன் அவரிடத்தில் எந்தவித பங்கும் இல்லை, அடையவும் முடியாது. அவன் மோசம் போனான். அவரிடம் வந்து மறுபடியும் மாம்சத்தின்படி வாழ்கிறவன் ஏமாற்றப்பட்டான். அப்படியானால் ரட்சிப்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது ஒய் மாதிரி இருக்கிற பாதை. அது மேலும் சொல்லும், மேலும் கீழ்நோக்கியும் செல்லும், பிரிந்து விடுகிறது. ஒரு பக்கம் ஆவிக்குரியனாக்கான மேல் நோக்கி கொண்டு செல்கிறது, இன்னொரு வழி கீழ்நோக்கி செல்கிறது. இதைத்தான் ஆண்டவர் மரணத்துக்கு போகும் வழி என்று சொல்லுகிறார். மாம்சத்தின்படி பிழைப்பது மரணத்துக்குரிய வழி. இதுதான் பலரும் தற்கால கிறிஸ்தவர்கள் இந்த வழியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆவியை பெற்றிருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை. ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம் பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே அவனும் அவரை போல பாடுள்ள வாழ்க்கையைத்தான் வாழ்வான். தேவ சித்தம் செய்வதே ஒரு பாடுள்ள ஒரு வாழ்க்கை தான். அது நம் சித்தத்தின்படி போகிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய விருப்பங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியாது. அவருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்ற வேண்டும். அவர் விரும்புகிற பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ண வேண்டும். அவர் விரும்புகிற வேலையைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவர் வைக்கிற வீட்டில்தான் வாழ வேண்டும். அதே வாடகை வீடோ சொந்த வீடோ, அவர் காண்பிக்கிற தேசத்தில் தான் வாழ வேண்டும். அவர் காண்பிக்கிற வண்ணம்தான் நம் நண்பர்கள் அமைய வேண்டும். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அது ஆவிக்குரியவன் இருப்பான். இது ஒரு அடிமை மாற போல காணப்பட்டாலும் இது அடிமைத்தனம் அல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எவ்வளோ தூரம் பாதுகாப்பான், அது போன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையை எல்லாமே முழுக்க தகப்பன் தான் முடிவெடுப்பான். அவன் என்ன உடை உடுத்த வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எங்கு போக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். இது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக இருந்தாலும் முழுமையான தேவ சித்தம் படி நடந்து அவரை பிரியப்படுத்தும்படிக்கு இந்த பையன், இந்த குமாரனானவன் இருக்கிறான். இதனால்தான் நாம் சுவீகார புத்திரராக இருந்தாலும் புத்திரனாகும்படிக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேதத்தினுடைய 8ஆம் அதிகாரத்திலே ரோமரிலே பின்பகுதியிலே படித்தோமானால் சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவார். சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம். அப்படியானால் என்ன? நம்முடைய சரீரம் மீட்கப்படுவது தான் ரட்சிப்பு.
நாம் இப்படியாக பக்குவப்பட்டு நம் மனம் புதிதாகி 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 கிறிஸ்துவை போல மாறுவது தான் ரட்சிப்பு. பாவ மன்னிப்பு ரட்சிப்பு அல்ல என்று மிகவும் இந்த பகுதியிலே தெளிவாக புரிந்து கொள்கிறோம். சரீர மீட்பு தான் ரட்சிப்பு. நீங்கள் மாம்சத்திற்கு செத்தீர்கள், மரித்தீர்கள். நீங்கள் மறுபடியும் மாம்சத்தினுடைய பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. மாம்சத்தினுடைய பிழைத்தால் சாகவே சாவீர்கள். கீழ் நோக்கி போகிற வழி. மேற்கொண்டு சொல்கிறார், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற எவனோ அவன் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நடத்தப்படுகிறவர்கள். நடத்தப்படுதல் என்றால் என்ன? தேவ சித்தத்தின்படி. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒரு அடிமை போன்ற ஒரு வாழ்க்கை. சுவாதீனம் இங்கு இருந்தாலும் உங்களுக்கு சில காரியங்கள், எல்லா காரியங்களும் உரிமை இல்லை. அவர் இஷ்டப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனாலும் அதுதான் சுவாதீனம், அதுதான் இன்பமானது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், சரீர மீட்பாகிய புத்திர விவகாரம் என்று சொல்லி. தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால் அதுதான் கிடைக்கும். நீங்கள் ஆவியினால் உங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சரீரத்தின் செய்கை என்று சொல்வது என்ன? நமக்கென்று பலவித ஆசைகள் இருக்கின்றன. அது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். நான் கை வைப்பது மிகவும் தேன்கூட்டிலே கை வைக்கிறேன். ஆபத்தான விஷயம் அது. ஆசையை ஒருவனை விட வேண்டும் என்று சொன்னால் அவன் மரித்து போவான். அதுக்காக அவன் எதையும் செய்வான். தன் ஆசையை மட்டும் நிறைவேற்ற எதையும் செய்வான். எவ்வளவு தூரம் போக வேண்டுமானாலும் போவோம். நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாமே அடிப்படையின் காரணம் ஆசைதான். அவர்கள் வெறி கொண்டு ஓடுகிறார்கள். ஒரு சாதாரண குழந்தையின் மனசிலே ஆசை வைத்து விட்டால் போதும். அது வித்தியாசமாக பேசும், வித்தியாசமாக பார்க்கும், வித்தியாசமாக சிந்திக்கும், செயல்படும். பொய் சொல்ல பார்க்கும், ஏமாற்ற பார்க்கும், தந்திரமாக நடக்கும். அவன் கண்ணும் பேச்சும் செயலும் அழுக்காகிவிடும். குழந்தையாக அது இருக்காது. அதற்கு பின்பு கெட்டுவிட்டது. ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்தான். உலகத்துக்குரியவனவன். அவனுக்குள் பாவம் இனி குடிகொண்டு விட்டது. அவன் செய்கையிலே பாவம் உற்பத்தியாக ஆரம்பித்து விட்டது. பாவத்தை ஆண்டவர் கண்டிக்கவில்லை, மாறாக மாம்சத்தை கண்டிக்கிறார். ஆசை கொண்ட மனுஷன்தான் மாம்சத்துக்குரியவன், சுயநலக்காரன். இப்போது அந்த மாம்சம் நம்மிடமிருந்து நீக்கப்பட்டு, அதாவது ஆசைப்படுகிற குணத்தை நீக்கப்பட்டு ஆவிக்குரியவனாக மாற்றிவிடுகிறார். பரிசுத்தாவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவராக இராமல் ஆவிக்குரியவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல என்று தெளிவாக பேசுகிறார். அல்ல, இது மிகவும் தீர்க்கமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அல்லது இன்னும் மாம்சத்துக்குரியவனாக இருப்பவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அல்லது அதை இன்னும் விளக்கமாக சொல்லுவான், இன்னும் ஆசையை தேடிக்கொண்டு ஓடுகிறவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அப்படி பார்த்தால் பாருங்கள், கிறிஸ்தவத்தில் சபைகளிலே எத்தனை பேர் தன்னை அவர்களை வேதம் மறுதலிக்கிறது என்று. நீ இன்னும் ஆசை வைத்திருக்கிறாயா? பண ஆசைப்படையவனாக இருக்கிறாயா? உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டவனாக இருக்கிறாயா? உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நடத்தி கொண்டிருக்கிறாயா? உன் சுயசித்தம் செய்து கொண்டிருக்கிறாயா? நீ கிறிஸ்துவனுடைய அல்ல, மாம்சத்துக்குரியவன், ஆவிக்குரியவன் அல்ல. அப்படியானால் நாம் ஆவிக்குரியனாவது நம்முடைய சிலுவையை நாம் சுமப்பதில் தான் இருக்கிறது. நான் கிறிஸ்துவோடு மரித்து விட்டேன், கிறிஸ்துவின் ஜீவனால் பிழைக்கிறேன். மரித்து விட்டேன் என்றால் என்ன? என் சுயசித்தம் எதையும் நான் செய்ய மாட்டேன், என் இஷ்டப்படி நடக்க மாட்டேன், பேச மாட்டேன், செயல்பட மாட்டேன், என் நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டேன், அவர் காண்பிக்கிறதை மட்டும் செய்வேன். என் இஷ்டப்படி என் பிள்ளைகளை வளர்க்க மாட்டேன், என் குடும்பத்தை நடத்த மாட்டேன், பணத்தை கையாள மாட்டேன், எல்லாம் அவருடையது. இதுதான் மரணம். இப்போது நான் உங்களிடம் புதிதான ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விளங்குகிறதா? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்ல பின்பு இப்போது நானும் அவரோடு கூட மரிக்கிறேன். என்னுடைய மரணம் அவருடைய மரணத்தை
தொடர்பு. என்னுடைய மரணம் இல்லாமல் அவர் எனக்காக மரித்ததை ஒரு மரணத்தை வைத்துக்கொண்டு இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற முடியாது. அவருடைய மரணமும் என்னுடைய மரணமும் சேரும்போது தான் அவர் சித்தத்தின்படி நான் நடக்கிறேன். என் ஆசைகளை இழக்கிறேன், என் கவலைகளை இழக்கிறேன், என் பயங்களை இழக்கிறேன். அப்போது தான் என்னிடமிருந்து பாவம் வெளிப்படாது. ரோமர் 8:10 சொல்லப்பட்டிருக்கபடி நான் பாவத்துக்கு மரித்தவனும் நீதிக்கு பிழைத்தவனமாக மாறுகிறேன். நான் மரித்தபடியால் கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து என்னில் வாசம் பண்ணும்போது நான் பாவத்துக்கு மரித்தவனாயும் நீதிக்கு பிழைக்கிறவனாகவும் மாறிவிடுகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவை மரித்தொறைந்து உயிரோடு எழுப்பின பிதா உங்களில் வாசம் பண்ணினால் பிதா தம்முடைய ஆவினாலே சரீரத்தின் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார். சரீரம் சாவுக்கு ஏதுவானது. மறுபடியும் அது ஆசைதான். நம் சரீரம் என்ன? அது கவலையினாலும் ஆசையினாலும் இச்சையினாலும் பெருந்திண்டியினாலும் மோகத்தினாலும் பயத்தினாலும் நிறைந்தது. இந்த சரீரத்தின் செய்யைத்தான் பிதா அழிக்கிறார். நாம் இவைகளின்படி ஆளக்கூடாது. எதுவுமே நம்மை ஆளக்கூடாது. இவைகள் எதுவுமே ஆளக்கூடாது. இதுதான் தேவ சித்தம். இப்போது என்னை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறார் என்றால் என்ன? அந்த பழைய தன்மை என்னிடமிருந்து மறைந்து விட்டது. உயிர்ப்பிக்கிறார். வேறொரு மனுஷனாக நான் வெளியே வருகிறேன். மறுபிறப்பு. பிறந்த குழந்தையிடம் எல்லாமே புதிதாக இருக்கும். அதனுடைய பார்வை, அதனுடைய கண்கள், அதனுடைய கைகள், அதனுடைய பல், உதடு, தலைமுடி, சரீரம், அவயங்கள் எல்லாமே புதிது. எதுவுமே பழசு கிடையாது. எல்லாமே புதிது. கிறிஸ்துவை போல நாம் புதிதாக்கப்பட்டவர்கள். சரீரம், என்னுடைய சரீரம் இப்போது என்ன? என் ஆசைகளின்படி உண்டானது அல்ல. என்னுடைய சிந்தை என் ஆசைகளின்படி உண்டானது அல்ல. இது தேவனாலே உண்டாகிற மாற்றம். என்னுடைய முயற்சினால் உண்டாகிற மாற்றம் அல்ல. என்னுடைய முயற்சினால் நான் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஜாக்போனனுடைய வழி இது. என்னுடைய முயற்சிக்கு இங்கே இடமில்லை. நாம் தேவ ஆவியினாலே விசுவாசத்தை கொண்டு மாறுகிறோம். விசுவாசத்தை கொண்டு அவர் சித்தத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அதைத்தான் பின்வரும் பகுதியிலே படிக்கிறோம். சிருஷ்டியானது தன்னுடைய விருப்பத்தினாலல்ல, தன் மாயைக்கு கீழ்ப்பிடித்தவராலே கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த மாயினா இங்கே என்ன? தேவன் என்னை பண கஷ்டத்தில் வைத்திருக்கிறார், கடனில் வைத்திருக்கிறார். நான் மற்றவர்களைப் போல படிக்கவில்லை, குறைந்த வருமானத்தில் வாழ்கிறேன். எனக்கு நோயிலே வைத்திருக்கிறார், பலவித சிரமங்களிலே வைத்திருக்கிறார். இதுதான் மாயை. இந்த மாயை தான் தேவ சித்தம். இது விலகாது. எனக்கு வேலை இல்லை என்பதனாலே வேலையை ஆண்ட தந்து விட மாட்டார். எனக்கு வீடு இல்லை என்பதற்காக வீடை ஆண்ட தந்து விட மாட்டார். என் கடன்கள் நிறைய இருக்கிறது என்பதனாலே என் கடன்களை மாற்ற மாட்டார். என்னுடைய வசதிகளை ஆண்டவர் பெருக்கி என்னை இந்த உலகத்திலே ஆசீர்வதித்து விட்டால் நான் என்ன செய்து விடுவேன்? அவரை மறந்து விடுவேன். அது அவர் நோக்கமல்ல. என் சரீர மீட்பாகிய ரட்சிப்பு, அதை அடைய வேண்டும். என் சரீரம் ஆசைகளால் ஆனது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவைகளிலிருந்து நான் மீள வேண்டும். இதைத்தான் பிதா சிலுவையிலே எனக்காக செய்கிறார். தம்முடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அவர் அழிக்கிறார். தேவாவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படியானால் நீங்கள் புதிதாக ஒன்றை கற்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்திலிருந்து ஆவிக்குரியனாகிற ஒரு ப்ராசஸ் உங்களிடம் நடக்கிறது. ஒரு செயல் திட்டம் இது. பாடுகளின் வழியாக தேவன் உங்களை நடத்தி இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்போது உங்கள் ஆசைகள் அழிகின்றன, முழுக்க இல்லாமல் போகின்றன. ஆசைகளற்ற மனுஷர்களாக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள். இதுதான் சரீரத்தின் மீட்பு.
சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவை போல இருப்பான். இதுதான் உங்களிடம் நிகழ்கிறது. இந்த மாற்றத்தை பற்றி எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்திலே மிகவும் அழகாக சொல்லுகிறார். அது ஒரு வாரம் முழுக்க சுத்திகரிப்பு பலிபீடத்தின் மேலே நடக்கிறது. அங்கு முதலாம் நாள் பாவ நிவர்த்தியாக செய்யப்படுகிறது. ஒரு மாட்டை கொண்டு வந்து ஒரு காளையை கொண்டு வந்து அடித்து அதனுடைய கரியை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு புறம்பாக கொண்டு சென்று அங்கு எரித்து அது சாம்பலாக்கி விடுகிறார்கள். இது அதனுடைய காளையினுடைய இரத்தத்தை பலிபீடத்தின் கொம்புகளிலே தடவி பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். இது உங்களுக்கு என்னவென்று விளங்குகிறது? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு பாவ நிவர்த்தி செய்திருக்கிறார். பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதென்றால் இனி அங்கு பாவம் இருக்காது. இருந்தால், அதாவது நம்மிடத்தில் பாவ நிவர்த்தி செய்தப்பட்ட பின்பு, இயேசு கிறிஸ்துனாலே நாம் கழுவப்பட்ட பின்பு இன்னும் என்னிடம் பாவம் இருக்கும் என்று சொல்வோமானால், அந்த பலி, பாவ நிவர்த்தி பலி பயனற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து எனக்காக ரத்தம் சிந்தினது பயனற்றது என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. இதைத்தான் சபைகள் போதிக்கின்றன. அடிக்கடி பாவத்தை அறிக்கை செய்ய மன்னி இல்லை, பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லா இடமும் எல்லா விதத்திலும் விசுவாசம்தான் அடிப்படையாக இருக்கிறது. பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. மறுநாளும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இளங்காளை வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வந்து மறுபடியும் அதே பலிபீடத்தில் பலியிடுங்கள். அந்த கொம்பு தடப்பட்ட பாவ நிவர்த்திக்காக பலியிடப்பட்ட அந்த கொம்பிலே, இரத்தத்தை தோய்க்கப்பட்ட அதே கொம்பிலே இதனோட இரத்தத்தையும் தோயுங்கள் என்று சொல்லுகிறார். இது மேலும் நமக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறது. ஏற்கனவே தேவன் ஒரு மாட்டை பலியிட்டு பாவ நிவர்த்தி செய்து விட்டார். இப்போது மறுபடியும் இன்னொரு பாவ நிவர்த்தியை எதற்கு? அதைத்தான் நான் முன்பு பார்த்தோம். நானும் அவரோடு மரிக்க வேண்டும், என்னுடைய சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட வேண்டும், என் ஆசைகள் அழிக்கப்பட வேண்டும், என் கவலைகள் அழிக்கப்பட வேண்டும், என் பயங்கள் அழிக்கப்பட வேண்டும், என் மோகங்கள் அழிக்கப்பட வேண்டும், என் துன்மார்க்கங்கள் அழிக்கப்பட வேண்டும், என்னுடைய அகம்பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், நான் என்ற திமிர் அழிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், நான் இல்லாது போக வேண்டும், என் பர்சனாலிட்டி குலைக்கப்பட்டு அது சாம்பலாக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும். பலி இது ஒரு நாள் அல்ல, வாரம் முழுக்க இதே பலியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். வர வேண்டும். இதுதான் பாவத்தில் நீக்கிய சுத்திகரிப்பு. சரீரத்தின் செய்கைகள் நீக்கப்பட்டு நாம் புதிதாக்கப்படுகிறோம். ஒரே நாளில் இது நடந்துவிடவில்லை. வாழ்க்கை முழுக்க நம்மிடம் பலவித ஆசைகள் மோதுகின்றன. நம்மிடம் இருக்கிற அந்தரங்க சுவாபங்கள் பலவித சூழ்நிலைகளிலே வெளிவருகின்றன. இன்னும் பொருளாசை உடையவன், இன்னும் கண்களின் இச்சையிலே உடையவன், இன்னும் பணத்தை ஆராதிக்கிறவன், இன்னும் மற்றவர்களை குறை சொல்லுகிறவன், தீமைக்கு பதில் நன்மை செய்ய விரும்பாதவன், மற்றவர்களை மன்னிக்காதவன், இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மாய்மாலம் நிறைந்தவன், பக்தியை காண்பித்து மற்றவர்களை ஏமாற்றுகிறவன், பணத்துக்காக பக்தியை விலை பேசுகிறவன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிழைப்புக்கு அடுத்த காரியங்களிலே நாம் உண்மையில்லாமல் இருப்போம். தேவ பக்தியை சொல்லி அதற்கான பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்போம். இப்படி அநேக காரியங்கள் இத்தனையும் அங்கு சுட்டரிக்கப்பட்டு நம் அந்தரங்கம் சுத்தமாகிறது. நம்ம அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா
வெளியரங்கமாக பலனளிக்கும்படிக்கு அவருக்கு முன் சுத்த இருதயம் உடையவர்களாக இருக்கிறோம். நம் கண்கள் தெளிவாக பார்க்கிறது, நம் நோக்கம் தெளிவாகிறது. தேவ அன்பு தான் முக்கியம், இந்த உலக நன்மைகளை பெறுவதற்காக தேவனோட வருவது இல்லை என்று நம் நோக்கம் சீர்படுகிறது. சரீர மீட்பு உண்டாகிறது. தேவனை நேசிக்கிறதுக்காகத்தான் நான் தேவனிடம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 43ஆம் அதிகாரம் எசேக்கியேல் கடைசி வசனம் சொல்லுகிறது, இப்படியாக பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். ஒரு இப்படி இல்லாதவர்களே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னும் தன் சரீரத்தில் ஆசைகளோடும் இச்சைகளோடு வாழ்கிறவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியானால் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பல்ல, இவ்வளவு தூரம் ஆழமான ஒரு வாழ்க்கையை தன் வாழ்க்கையிலே ருசித்தவன், தன்னை இதயத்தை சுத்தம் பண்ணி கொண்டவன் தேவனை தரிசிப்பான். முழுக்க அவனோட வாழ்க்கை மாறி இருக்கும். அப்படி மாறின பின்புதான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டுமல்ல, என்னுடைய மரணமும் இங்கு பூர்த்தியாகிவிட்டது, பரிபூர்ணப்படுகிறேன். என்னோடய ஆசைகள் எவ்வளவு கேடான நிலைமையில் இருந்தாலும் என் இதயத்திலிருந்து ஆசை உண்டாவதில்லை. தேவ சித்தம் எதுவோ அப்படியே ஆகட்டும், தேவன் எப்படி நடத்தினாலும் நான் அப்படி போகிறேன். என் புத்தியின்படி, என் நன்மை தீமை இன்னது என்று பகுத்தறிகிற என்னுடைய அறிவின்படி செயல்பட மாட்டேன். அவருக்கு அடங்கி இருப்பேன். அவர் சித்தம் ஒன்றை நான் செய்து கொண்டிருப்பேன். இப்படி தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறதுனாலே இப்போது நான் யார்? சுவிகார புத்திரன் அல்ல, தேவனுடைய புத்திரன். அவ்வளோ அழகாக வார்த்தைகளை பவுல் கவனித்து உபயோகித்திருக்கிறார். இப்போது சுவிகார புத்திரன் என்ற நிலையிலிருந்து, ஆரம்பத்தில் சுவிகார புத்திரன் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு புத்திரனாகிறேன். தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். இப்போது மற்றவர்களைப் போல நான் இந்த உலகத்திலே பிரசவ வேதனைப்பட்டு தவித்து திரிகிறேன். எனக்குள்ளிருந்து தேவ புத்திரன் வெளிப்படும்படிக்கு சகல சிருஷ்டிகளும் தவித்து திரிகின்றன, தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு. அதே போல் நானும் தவித்து திரிகிறேன். என் கடனிலே, என்னுடைய சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே மற்றவர்களை என்னை ஏளனமாக பார்க்கும்போது, அவதூறாக எண்ணும்போது, சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர் சித்தத்துக்கு மட்டும் பணிந்திருக்கிறேன். இப்போது யார் என்னை எவ்வளவு கேவலமாக நடத்தினாலும் தீமைக்கு பதில் நன்மை செய்கிறேன். என்னிடமிருந்து தீமை வெளிப்படுவது இல்லை, உண்மையை மட்டும் பேசுகிறேன். நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறேன். எளிதாக எவ்வளவு கொடூரமான மனுஷனையும், என் வாழ்க்கையை நாசமாக்கினவனையும், என்னை இருதயத்தில் ஈட்டியை வைத்து குத்தினவனையும் மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், சகித்துக் கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன், அரவணைத்துக் கொள்கிறேன், பொறுத்து கொள்கிறேன். அன்பு சகலவற்றின் தாங்கும், சகிக்கும், நம்பும். நான் அன்பிலே இப்படி பூர்ணமாக மாறிவிட்டேன். இப்படி அன்பிலே நான் பூர்ணமாகதை பார்த்து தேவன் திருப்திப்படுகிறார். சரீர மீட்பாகிய ரட்சிப்பு என்னிடம் இந்த உலகத்திலே உண்டாகிவிட்டது. எனக்கு இன்னொரு பரலோகம் தேவையில்லை. தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்.